வரமுக்தீஸ்வரர். ஆமாங்க, இந்த கோயிலை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் சென்னைக்கு அருகே எருமைவெட்டிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த கோயில் பக்கத்திலேயே கோதண்டராமர் கோயிலும் அங்காள பரமேஸ்வரியும் இருக்காங்க. சென்னையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்குது. நீங்கள் அம்பத்தூர் ஆவடி இந்த ஏரியாவில் இருந்தால் இன்னும் கிட்ட 15-20 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கிறது இந்த கோயில். மிக மிக பழமையான இந்த கோயில் சிதிலம் அடைந்து இருந்தது. இப்போ ஒரு சமீபத்தில் புனரமைக்கப்பட்டு பல என்று பளிச்சென்று இருக்கு. கோயிலில் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த கோயில். இதை பற்றி முழுசாக பார்ப்போம் வாங்க. கடந்த பிப்ரவரி 11 தாங்க இங்கே கும்பாபிஷேகமாச்சு. வழக்கமாக நம்ம கோயில் பார்த்தோம்னா எல்லாமே இந்த செங்கல் கற்களால் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஆனால் இங்கே மட்டும் செம்மண் கலந்த கருங்கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அங்கே போனீங்கனாலே அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். இந்த கோயிலில் சிறப்பு என்ன அப்படின்னா, உள்ளே 3 விளக்கு எரியுதுங்க. ஆனால் சிவனுக்கு பின்னாடி இருக்கிற விளக்கு மட்டும் ஆடிக்கொண்டே இருக்கும். மற்ற 2 விளக்கும் அப்படியே அமைதியாக இருக்கும். உள்ள காற்று கூட போக முடியாத இடத்துல இந்த ஒரு விளக்கு மட்டும் ஆடிக்கொண்டே இருப்பது உலக அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு போய் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு வேண்டிக் கொண்டால் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பது ஐதீகம். ஸோ இங்கே போகிறவங்க மறக்காமல் உங்கள் ஜாதக கட்டையும் எடுத்துகிட்டு போங்க. உங்கள் புக்ஸு, அந்த ஜாதக புக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அவர்கிட்ட குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த ஈஸ்வரன்கிட்ட வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் உள்ளே நுழையும் போதே காமாட்சி அம்மனும் இருக்காங்க. அங்கேயும் உங்களுடைய ஜாதக கட்டை வைத்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. இந்த கோயிலேருந்து வெளியில் கொஞ்சம் தூரத்தில் கோதண்டராமர் கோயில் இருக்குது. அது ஒரு மலைப்பாதை, சின்ன மலைப்பாதை, அதாவது ஒரு 2 வளைவு இருக்கிற மலைப்பாதை மாதிரி இருக்குது. ஆனால் அது கார் இப்போதைக்கு போகிறது அட்வைசபிள் இல்லை. நடந்து போகிறது தான் நல்லது. ஏன்னா வெறும் மண் தான் இருக்குது. அதை சுற்றி வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை. அதையும் பார்த்துட்டு நீங்கள் வர வழியில் அங்காள பரமேஸ்வரியை பார்க்கலாம். இதுதான் மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது எருமை வதம் பண்ண இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வரமுக்தீஸ்வரர் கோயிலை விசிட் பண்ணால் நீங்கள் மற்ற 3 கோயிலை பார்க்கலாம். இந்த கோயிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாபுரி முருகன் பாலசுப்ரமணிய சுவாமி இருக்கார். அங்கேருந்து திருப்பி வரமூர்த்தீஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ நம்ம பார்த்தது வரமுக்தீஸ்வரர். சிறுவாபுரி அங்கேருந்து 10 கிலோமீட்டர். சிறுவாபுரியிலேருந்து வரமூர்த்தீஸ்வரருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போனோம். அந்த வரமூர்த்தீஸ்வரரும் பல அதிசயங்களை கொண்டது. அங்கே கங்கை நீர் வரும் ஒரு சின்ன கிணறு இருக்குது. நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.